இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நான் வெளியே இருந்து உள்ளே வரும்போது ஒரு அருமையான வருகை பாடலை நீங்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள். அப்படியே அந்த வருகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்மந்தமான விஷயம் உள்ளத்தில் அப்படியே பாஞ்சதுனால அந்த அடிப்படையில் உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, யோவான் 14:2-3. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவதற்கு முன்பு, சிலுவைக்கு போவதற்கு முன்பு அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் அந்த பகுதியில் வாசிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், இங்கே தான் எல்லான்னு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அதை 1 யோவான் 3:2 படித்தா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு அப்பா இருப்போம். அவர் இருக்கிற இடத்துல இருப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லதான் வரப்போகிறார். புரிஞ்சுட்டிங்கள? வருகையை பற்றி பல செய்திகள் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆழமாக அதனுடைய சீரியஸாக அதை நாம் சிந்திக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அழைத்து செல்லும்படி வரப்போகிறார். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழத்தில் போனால் கொஞ்சம் ஆழமான ஒரு வசனத்தை தர்றேன். அது 2 தெசலோனிக்கர் 2:14. 2 தெசலோனிக்கர் 2:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். இதுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இருக்க வசனத்தை சொல்லி ஆகணும்ல. எல்லாரும் சொல்லாட்டாலும் நான் உங்களுக்கு அதை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து எழுப்பி தேவன் அவருக்கு மகிமை கொடுத்தாருன்னு பேதுரு சொல்வார். ஏறக்குறைய அதுபோல் ஒரு மகிமையான அனுபவத்தை கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? ஏதோ பிசாசு போகணும், வியாதி குணம் ஆகணும், பிரச்சனை தீரணும், அதுக்கு ஆண்டவர் அழைச்சாருன்னு தப்பாக நினச்சிடாதுங்க. இதெல்லாம் அவர் இலவசமாக கொடுக்குறாரு. அல்லேலூயா. மத்திய 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அவசியம் தானே, உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவசியம் தானே. அதை அவர் கொடுக்குறாரு. அதுதான் பிரதானம் கிடையாது. இதை தயவு செய்து மனசில் வைங்க. சபை என்று சொல்வது கிறிஸ்துவின் தன்மையை, சாயலை பூரணமாய் அடைவதற்கு தகுதிப்படுத்தப்படக்கூடிய, பக்குவப்படக்கூடிய ஒரு சூழல். இப்போ புரிஞ்சுங்கள்ல? இந்த நாட்களில் பலவிதமான சூழல் நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது there are so many type of worships. பல காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடும், டிவிஸ்ல எல்லாம் பார்க்கக்கூடும். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தள்ளி வச்சுருங்க. இப்போ நம்ம இங்கே வேர்ட் ஆஃப் காட் இங்கே, அதாவது எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக அதுக்கு கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார். அப்போ இயேசு சொன்னது செஞ்சது மாடல், அப்புறம் அவருடைய அப்போஸ்தலர் சீடர்கள் சொன்னது, அப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய், தேவனுடைய வீடாய், இசைவாய், தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் தேவன் வசிக்கிற இல்லையா, கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுக்கு பேர் தான் சபை. நீங்கள் வந்து நிறைய ஜப கூட்டங்கள் அது இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அது வேறு, புரியுதா? ஜப கோபுரம்பாங்க, வீடும்பாங்க, வானத்தின் வாசல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எல்லாம் இருந்துட்டு போட்டு அந்த பக்கம் போல். அது வேறு, சபை வேறு. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும். ஏன்னா அது புரியணும், நீங்கள் புரியணும். ஏன்னா அந்த சபையினுடைய ஆழம், அர்த்தம், அதோடைய கான்செப்டை நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரேட் கன்ஃபியூஷன், ஒரு பெரிய குழப்பத்தில் சிக்கியிருக்கும். அது கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கம் தந்தால் நல்லது. இப்போ வந்து ஒரு சிலுவை நட்டு வச்சுருக்காங்க. அதை சுற்றி இருந்து இயேசு பாட்டு, ரத்தம் பாட்டுலாம் பாடுறாங்க இல்லையா? அதெல்லாம் இயேசுடைய பிம்பம் சிலையா படம் எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் பாடுறாங்கல்ல, விளத்திரியெல்லாம் கொளுத்தி வைக்கிறாங்கல்ல, அப்படிலாம் செய்கிறாங்க. அங்கே வந்து அவங்கள்ட்ட கேட்குறோம், எதுக்கு நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? எங்களுக்கு புதுமை நடக்கணும். சரிதானே? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? என்ன நடக்கணும்? புதுமை நடக்கணும், அற்புதம், அதிசயம், விடுதலை, சுகம், நன்மை, எங்களுக்கு பிரச்சனை, சொல்யூஷன், தீர்வு வரணும். அதனால் நாங்கள் இங்கே இருந்து பாட்டு பாடுறோம், வெள்ளத்திரி கொளுத்தி வைக்கிறோம், எல்லாம் செய்கிறாங்க. நல்லது தான், செஞ்சுட்டு போட்டு. அது அந்த பக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு, தேவனுடைய வாசல், திறந்த வாசல், பூட்டின வாசல்லாம் நிறைய டைப்பில் எல்லாம் பேரெல்லாம் அட்ராக்டிவாக போடுறாங்க. உங்களுக்கு தெரியும். ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க முன்னால் போய் உட்காடுறாங்க டிவியில், அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அங்கேயும் அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார், அதிசயம் செய்கிறவர் இருக்கிறார், அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடுறாங்க.
எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இதே பதில் சொல்கிறாங்க. புதுமை நடக்கணும். என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும், பிரச்சனை தீரணும், வியாதி போகணும், ப்ராப்ளம் சொல்யூஷன் இதெல்லாம் சரியாகணும்ல, அதனால தான் செய்கிறோம். இப்போது என்ன அர்த்தம் புரியுதுன்னா, நான் அடிக்கடி எல்லா சபைகளுக்கும் அதை சொல்லிடுறேன். ஒன்று வந்து கத்தோலிக்க குருசடி, இன்னொன்று பெந்தைக்கோஸ்தே குருசடியா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ரெண்டும் ஒன்று போல தானேங்க இருக்கு. ஆனால் சபைங்கிறது அது கிடையாது. இந்த நாட்களில் இந்த ப்ராப்ளம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சபைக்கு வெளியே ஜப ஒளியும் கிடையாது. சபைக்கு உள்ளே இருக்கணும், இல்லைனா சபையை சார்ந்து இருக்கணும். சரியா? அதை வந்து அப்போஸ்தலர் 2:40 மேலே அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்தில் அப்பம் பக்கிறதிலும் உறுதியாய் தெரிவித்திருந்தார்கள். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சிக்க படுங்கள்னு பேதுரு பிரசங்கம் பண்ணார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவங்க எங்கே இருந்தாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க, அற்புதங்கள் நடந்ததுன்னு ஒரு பகுதி படிக்கிறோம். அப்போ இயேசுவின் அப்போஸ்தலர்களின் உபதேச மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். சரிதானே? அப்படி இல்லாமல் ஜெபிச்சா அது மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எல்லாம் வசனம் தானே? என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவான், பேய் விரட்டுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான், அப்படிலாம் சொன்னால் அக்கிரம செய்யக்காரரேன்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அப்போது இயேசுவின் உபதேசம் அந்த அடிப்படை இல்லாமல் பேய்க்கும் நோய்க்கும் இந்த மாதிரி குருசடித்தனமாக நடக்கிறவங்கள அக்கிரம செய்யக்காரன்னு நான் கூப்பிட மாட்டேன், ஆண்டவர் கூப்பிடுவார். வசனம் சரி தானே? நீங்கள் புரியணும், இந்த சபையினுடைய கான்செப்டை புரியணும். அப்போ சபை என்பது நம்ம இயேசுவன் வருகைக்கு அல்லது இயேசு இருக்கிற இடத்துல இயேசு இருக்கின்ற அவருடைய மகிமைக்கு ஏற்ப நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. சரிதானே? புரிஞ்சுக்கல? இதை அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிருக்கேன். இப்போ நிறைய கன்ஃபியூஷன், தயவுசெய்து தவறான திசையில் போயிடாதாங்க. சரி, அப்போ கிறிஸ்துவின் தன்மைக்கு ஏற்ப நம்மை உருவாக்க வேண்டும். ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாக அந்த மகிமையெல்லாம் அடைய வேண்டி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:5 படித்தா ஜெயங்குளூரவனுக்கு வெண்வஸ்திரம், மகிமையான உடை, மகிமை ஒளி மகிமை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயம் கொண்டு பிதாவாகி தேவனுடைய வலது வாசல் இருக்கிற மாதிரி சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன்னு சொன்னார். வெளிப்படுத்தல் 2:10 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ மரணபதியம் உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை தருவேன் இல்லையா? புதிய சரீரம். அது லூக்கா 20:36 மரித்தோர்கள் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் மறிக்க மாட்டாங்க, தெய்வத்தோர்களுக்கு ஒப்பாய் தெய்வ பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்போ இயேசு போல ஒரு சரீரம், அதுக்கு மகிமை, சிங்காசனம், புதிய வாசஸ்தலம். அது வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி, அப்புறம் புதிய எருசலேம், அதுக்கு கீழே தேவனும் தேவ பிள்ளைகள் ஐக்கியம், அதுக்கு கீழே 4ஆம் வசனத்தில் வரும்போது கண்ணீரெல்லாம் தொடச்சிடுவார். ஓகே, அது 22:3 இனி ஒரு சாபலில் ஆட்டுக்குட்டியான ஒரு ஆட்சி செய்வார். ஒரு ஐடியா கிடச்சல. அப்போ இயேசு இருக்கிற இடத்தில் இருக்கிற வண்ணமாக நாம் எப்படி இருப்போங்கிறது தான் இப்போ பார்த்தோம். சரி, இப்போ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தகுதி ஆகணுமா? தகுதி ஆகிறது தான் சபையை வச்சுருக்கு. வேறு ஒன்றும் இங்கே நடக்க போகிறதில்ல, ஒன்றும் கொண்டு போக முடியாது. உலகத்தில் நிறைய உலக நன்மை தந்தாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாதுல்ல. இதுதான் சபையினுடைய அடிப்படையான வேலை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சரி, இந்த சூழ்நிலைக்கு யார் செல்வார்கள் என்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 என்ன சொல்லுது? நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார். சரிதானே? வருகை தெரியும், இதெல்லாம் நீங்கள் செய்தி கேட்டிருப்பீங்க. அப்போ இயேசு வருவார், அவரை போல் மாற்றி அமைப்பார்லாம் விசுவாசம் இருக்குது, பல சூழ்நிலையில் இருக்கிறது. அது வெறும் விசுவாசம் மட்டும் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை அடைய முடியாது. ஒருவேளை வருகை பாட்டு பாடுறாங்க, எல்லா சூழ்நிலையிலும் பார்க்குறேன், அதனாலேயும் அந்த காரியத்தை அடைய முடியாது. இங்கே ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? சரி, அது என்னன்னு பார்க்கணும். சரியா? குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுனா அது என்ன அப்படின்னா, நீங்கள் மத்தேயு 6:20-21 என்ன சொல்லுது? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ உங்கள் இருதயம் அங்கே. சரிதானா? சரிதானா? அப்போ நம்ம மனசு எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்குதா? வச்சிடலான்னு கேட்டேன். இல்லையோ, நாங்கள்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு அறியணும்ல, நீங்கள் புரியணும்ல. மனசை பரலோகத்தில் வைக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கொலோசியர் 3:2-3 நீங்கள் கிறிஸ்துவோட 1:2-3 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துக்கு மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். சரிதானே? வசனம் சரிதானே? எல்லாருக்கும் பைபிள் இருக்குல்ல?
சரி. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நாம் நாள் சொல்லியிருப்போன்னு தெரில, இந்த சப்ஜெக்ட் அப்படி வந்தனால எகெயின் சிந்திக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுன்னா அது உயிர் தழுதலின் அனுபவத்தை குறிக்கிறது. அப்போ இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் இல்லையா? உயிர் தெழுந்தாரா? உயிர் தெழுந்தார். அதுபோல் நாமும் உயிர் தெழுந்தோம்னு சொல்லுது. அது பாஸ்டன்ஸ்லேயே இருக்குது, எழுந்தது உண்டானால். அது என்னன்னு கேட்டோம். நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுது. நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படி தானே இருக்குது, பாஸ்டன்ஸ் தான் அது. சரியா? அப்போ 2 சாயலுங்க. ஒன்று பழைய மனுஷன், பழைய ஆத்மாவை அடக்கம் பண்ணுறது. 2வது கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்படுற அனுபவம். அப்போ ஒரு சரியான ஞானஸ்நான அனுபவத்தில் ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் உண்டாகிறது இல்லையா? அப்படி தானே வசனம் சொல்லுது. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சல்ல, ஆத்மாவிலே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது என்பதை தயவுசெய்து மனசில் சிந்திக்கணும். அப்போ அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிற்றா? ஏன்னா நீங்கள் எபேசியர் 2:7 தானே அதென்ன சொல்லுது, கிறிஸ்துவுடனே நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தாருன்னு இருக்குது. அதுவும் பாஸ்டர்ஸ் தான், சரிதானே? அங்கே உட்கார வச்சுட்டார். மனசு வச்சாரா? வசனம் எல்லாம் வரிசையாக தான் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ அப்படி பரலோகத்திலே மனசை வச்சிருக்க வேண்டும். வச்சுருக்கவங்க மட்டும்தானே இந்த வருகைக்கு போவாங்க. என்ன சொல்கிறீங்க? சரிதானே? அது பூமிக்குரியல அல்ல அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, மனசை பூமியில் வைக்காதங்க. அது உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஒரு நல்ல பறக்கிற ஒரு புறா, அதை வந்து ஒரு 1 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ஒயரை இல்லைன்னா கயிறில் கட்டி போட்டிருக்குன்னு வைங்க. கட்டி போட்டு ஒரு பூனை வந்து இதை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த பேர்டு என்ன செய்யும்? வேகமாக மேலே ஆவேசமாக பறக்கும்ல. பறந்தால் என்ன நடக்கும்? இது 1 மீட்டர் உயரத்துக்கு தானே கயிறு கட்டியிருக்கு அந்த ஒயரு. அது பறக்கிற வயதில் அந்த ஒயர் வெட்டி கீழே இழுத்து அடிச்சிருமா? சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலி. ஏன்? அது பூமியிலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ புரியுதா? நம்முடைய மனசு பூமியில் கட்டப்பட்டிருந்தால் இந்த அனுபவத்தை அடைய முடியாது. ஏன்னா பூமி விடாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். அதான் எபிரேயர் 12:1 பாரமானது பாவமானது எல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடக்கிடுவோன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் ஆழமான ஒரு அனுபவம். நம்முடைய மனசை பரலோகத்தில் வச்சு தேவ சித்தமாக ஏதோ நடக்கணும்னா அதை ஆண்டவர் செய்வார். ரொம்ப உலகத்தில் நம்ம மூழ்க முடியாது, மூழ்கக்கூடாது. கூடனா இந்த வருகையை அடைய முடியாது. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்போ இப்படி ஒரு தகுதி நமக்கு உண்டாகும்படி தான் ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் தியானிக்கிறோம். நாங்களும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச உலக விவகாரங்கள் அதையும் சொல்கிறது கிடையாது. தெரியாத விஷயங்களை, அதாவது அது வந்து 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, அது இருதயத்தில் தோன்றவில்லை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போ தூய ஆவியானவர், அதாவது பரலோகத்திலிருந்து அந்த ஆவியானவர் வந்து அந்த வெளிப்பாடை கொடுக்குறார். சரியா? இந்த பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு நல்ல தெளிவோடு இருங்க. 2 ஆவி சொல்லியிருக்கு. அது வந்து 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு உண்டானவர்கள் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். 2 ஸ்பிரிட், 1 இஸ் ஃப்ரம் ஹெவன். அப்போ பரலோகத்திலிருந்து அந்த ஆவி வந்தால் நமக்கு பரலோக வெளிப்பாடு உண்டாகும். உண்டாச்சு அவங்களுக்கு? சொல்லுங்கள். பரலோக வெளிப்பாடு எல்லாமே ஏதோ வல்லமை இருக்குது, கை கால் உதறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம்லாம் சொன்னால் போதாது. வல்லமெல்லாம் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி பரலோக வெளிப்பாட்டை உண்டாகணும். நம்ம பரலோகத்து நேரம் இழுக்கணும். சரியா? மனசு அங்கே இழுக்கணும்ல. இன்னொரு ஆவி இருக்குது, அது உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி வந்தால் என்ன செய்யும்? அது உலகத்துக்கு இழுக்கும். சரிதானே? அந்த ஆவிக்கு சோர்ஸ் அது எங்கேருந்து வந்ததோ அங்கே தான் இழுக்கும். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவிக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் இன் ஸ்பிரிட். அது யோவான் 15:26 பிதாவின் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு வர்றவரும் மைய பரிசுத்த ஆவி. அது அங்கேருந்து வந்த ஆவி பார்த்தீங்களா? அது நம்ம மேலே தான் இழுக்கும். உலகத்தின் ஆவி உலகத்தில் கிரியை செய்கிறது, ஆளுகை செய்து, அது உலகத்துக்கு நேராக இழுக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியணும். அப்போ நமக்குள்ளே இருக்க ஆவி எத்தன்மை உள்ளதுங்கிறத நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நிறைய சூழ்நிலையில் இந்த அனுபவங்களை பார்க்க முடியலை. அவங்க என்ன டைப்பில் இருக்காங்கன்னே தெரில, ஐடியா இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற சூழல் இருக்குது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த பரலோக ஆவி வந்து, ஏன்னா நீங்கள் 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான்
இதனால் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறேன். நான் இப்போ நிறைய எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவிக்கு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நான் அதை பார்க்குறோம். ஏதோ ஒரு வல்லமை ஏதோ என்னென்னமோ நடக்கிறது மாதிரிலாம் காண்பிக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த பரலோக வெளிப்பாடு அநேகருக்கும் வரல. சரிதானே நான் சொல்கிறது? எல்லாருக்கும் பூலோக வெளிப்பாடு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் அது பிரச்சனையான ஆவி, அது வேறே ஆவி. ரெண்டாவது அது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவுது. அது ஏன்னா இது இயேசுக்குள்ளே இருந்த ஆவி இல்லை, அது ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. அப்போ அந்த ஆவி வரும்போது இயேசுக்கேற்ற சிந்தையை கொடுக்கறது, இயேசுக்கேற்ற குணங்களை கொடுக்கறது, இயேசுக்கேற்ற மறுரூபத்தை கொடுக்கறதுங்கிறத நீங்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடக்குதான்னு பாருங்கள். என்ன பிரச்சனையாரு எல்லாமே புதுசாக இருக்குது, இதெல்லாம் எங்கே நடக்கிறது? இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு சொல்ல போகிறீங்களோ? பின்ன வேறு எந்த ஜென்மத்தில் நடக்கணும்? இந்த ஜென்மத்தில் தான் நடக்கணும். அல்லேலூயா. கவனமாக இருங்க. ஆவியானவர் அந்த வரப்புறத்தினால அந்த சப்ஜெக்ட் தான் நான் போகிறேன். இந்த பரலோகத்திலே மனசை வைக்கிற அனுபவம் வரட்டு, ஆவியினாலே பரலோக வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உண்டாக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சரி, இன்னும் மறுபக்கம் 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன சொல்லியிருக்கு? அன்பு கூறாதீர்கள், அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை சொல்லியிருக்கா? சரி. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை அவை உலகத்தால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. விலகும் அதன் நிச்சயம் ஒளிஞ்சு போகும். சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இப்போ 2 பரலோகம் பூலோகம்னு 2 விஷயத்தை பார்க்குறோம். இந்த பூலோகம் தேவனுடைய சாபத்தில் இருக்கிறது முன்னாலாம் சொல்லியிருப்பேன். அது பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அது ஆதியாகமம் 2:3-17 அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, சாத்தாம இல்லாமல் போயிட்டாங்க, சாபம் வந்துடுச்சு. அப்புறம் தொடர்ந்து துன்மார்க்கராக எல்லோரும் மாறி போனாங்க. அப்புறம் தான் எஸ்ஐயா 65:17 நான் புதிய வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவில் நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் பரலோக ராஜ்ய சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், மனசை எங்கே திருப்புங்கள்? பரலோகத்துக்கு நேராக திருப்புங்கள் தான் 1ஆம் பாடம். 6:33 மத்தேயுல முதலாவது தேவராஜ்யத்தை தேவ சித்தம் செஞ்சால் உங்களுக்கு மற்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ நாம் அந்த பூமிக்குரிய சிந்தைகளை ஒன்று பரலோகத்திலே மனசை வைக்கணும்ங்கிறத புரிஞ்சிட்டோம். ரெண்டாவது இந்த பூமிக்குரிய சிந்தைகளை விட்டுவிட வேண்டும். மேக்ஸிமம் எவ்வளவு லெவல் குறைக்க முடியுமோ ரெடியூஸ் பண்ணிடணும். சரிதானே நான் சொல்கிறது? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி கேட்குற சுவிசேஷம் தலைகளாக இருக்குது, அதான் பிரச்சனை. ஒரு பக்கம் வருகப்பாடு பாடுறாங்க, சந்தோஷம்தான். மறுபக்கம் பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லுவாங்க, எவரெஸ்டா இமயம் சரிந்ததுங்கிறாங்க, இமயம் புதைந்ததுங்கிறாங்க கடைசியில். இப்படி 2 கெட்டா நிலையில் போகிறதுனால சபை பரிசுத்தம் அடைய முடியாமல், எழுப்புதல் அடைய முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனையில் போய்ட்டுருக்கு. இப்போ புரியுதில்ல? பரலோகம் அங்கே மனசில் வச்சு அப்படியே போனீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ரிவைவல் வரும். இது பூலோக காரியங்களையே மனசில் ஏற்றிட்டாங்க. மனசோட என்னாச்சு? பரலோகத்தில் வைக்க பதிலாக எங்கே வச்சாச்சு? பூலோகத்தில் வைக்கிறது மாதிரி தானே செய்தியெல்லாம் கேட்குறீங்க நீங்கள். உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குல்ல? மனசெல்லாம் பூலோகத்தை வச்சாச்சு. அப்புறம் எப்படி பரலோக ஆவி வரும்? ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? பரலோக ஆவி வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மனசை பரலோகத்துக்கு திருப்பினா தான் வருமா? அல்லேலூயா. ஏன்னா அது பரலோகத்துலேருந்து ஒரு ஆவி தானே. அதான் மனதை பரலோகத்துக்கு திருப்புங்க ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ பரலோகத்துக்கு நேராக மனசை திருப்பினா பரலோக ஆவி வரும், பூலோகத்துக்கு நேராக மனசை திருப்பினா பூலோக ஆவி வரும். சரிதானே? இல்லை ஒன்றும் குழப்பம் இல்லை, சந்தேகம் இல்லை. நீங்கள் பார்க்கணும் உங்கள் சிந்தை எப்படி, உங்கள் விருப்பம் எப்படி, உங்கள் போக்குவரவு எப்படி, அதுக்கேற்ப தான் விளைவு இருக்கும். இது வேறு யாரையும் நீங்கள் குற்றம் சாட்டக்கூடாது. அல்லேலூயா. ஸோ இந்த சிந்தை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வேறையும் ப்ராப்ளம் இருக்குது. 1 வரைக்கும் போக முடியாமல் போகுது. மற்றபடியாக நீங்கள் யோவான் 14:7 அது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் 15:7 நீங்கள் வேண்டிக் கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இயேசுனாருடைய வார்த்தை தேவ சித்தத்துக்கேற்ற சிந்தை இல்லைன்னா பல வேளை நம்முடைய நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்கிற வார்த்தை நிறைவேறாமல் போயிடுது. சரிதானே? புரியுதானா சொல்கிறது? ஆமாம், பரலோகம் இல்லை பூலோகம் இல்லை ஆச்சு கடைசியில். ஆகவே இந்த காரியத்தை குறித்து நமக்கு விழிப்பு வேணும். நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்டடம்லாம் கட்டி ஃபேன்லாம் போட்டு இப்படியெல்லாம் கூட்டம்லாம் எதுக்கு நடத்துகிறோம்னு நினைக்குதியே? இந்த அனுபவத்தை எப்படியாவது உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. அல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அனுபவத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த ரிஸ்க்கு. இப்போ நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாடு கேரளா 2 பாஷையிலும் பேசுகிறேன். ஆமாம், நாங்களும் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளம்லாம் நிறைவேறதை பார்க்குறீங்களா? சுற்றி பார்க்குறீங்கல்ல? ஒரு காலத்தில் இல்லாத அளவு எல்லா விஷயங்களும்
நிறைவேறிட்டு இருக்கு. ஆனால் நாம் இன்னும் என்ன மனநிலையில் இருக்கீங்க? எல்லாருக்கும் எழுப்புதல் வேணும்னு ஆசை, ஆனால் மனசை பரலோகத்துக்கே திருப்பி இல்லைன்னா எப்படி எழுப்புதல் வரும் சொல்லுங்கள்? ஆக இந்த நாட்களில் நீங்கள் உணர்வடையணும், நீங்கள் தான் உணர்வடையணும். நாங்கள் சொல்லுவோம், பேசுவோம், ஒரு ஜாபை நடத்துவோம், போயிடுவோம். நீங்கள் எவ்வளோ உணர்வடைகிறீங்க? நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஒரு மேலான காரியம், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த மேலான அனுபவத்தை நம்ம பார்த்தோம்ல, அந்த அனுபவம் அது மேலான அனுபவம் தான். என்னங்க உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளோ மேலான அனுபவத்தை அடைஞ்சாலும் அவன் நெருப்பில் கொளுத்தினாலெல்லாம் மண்ணில் வைக்கிறான், முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகி எங்கள் ஊர் பக்கம் இருந்தார், அந்த பக்கம். ஸோ அவரை பார்க்குறதுக்கு போனேன். அவர் தியாகி, பென்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போய் நான் இப்படி ஒரு இறைப்பணியாளர்னு அறிமுகப்படுத்தினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ட்ரெஸ் கோட்லாம் வச்சு புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் தேசியம் தேசியம் ராஷ்ட்ரியம் ராஷ்ட்ரியம்னு ஓடி வாடி என் வாழ்க்கையை அழிச்சு போட்டேன். அவர் சொல்கிறார், ஓகே இப்போ ஏதோ விடுதலை கிடச்சிதாமா இல்லையா, அரசியல்வாதியில் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்வன், என்னமோ நடக்கு. அவர் விடுதலை போராட்டத்தை ஆகி அவர் சொல்கிறாரு, நான் அப்படி இப்படி ஓடி என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன். அவர் சொல்கிறார், எடுத்து தொடர்ந்து சொல்கிறார், நான் இயேசுநாதருக்கு வேலை செஞ்சுருந்தா எனக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கும். சரிதானுங்களா? அவர் சொல்கிறார், நான் செத்துக்கிட்டு இருக்கேன், வயசாகிட்டல தாத்தா. அவர் சொல்லும்போது கண்ணுலேருந்து கண்ணீர் வழிஞ்சு அப்படி தாடி வெளியே போகுது. பாருங்கள், நான் ராஷ்ட்ரியம்னு ஓடி ஓடி என்னத்தை இவ்வளவு தானே சாக போகிறேன். அப்போது நான் சுவிசேஷகன், பரலோகம் பேசுகிறவன்ல. ஸோ இயேசுநாதருக்கு உங்களை மாதிரி வேலை செஞ்சுருந்தா எனக்கு என்ன கிடச்சிருக்கோம்? பரலோகம். இது மாதிரி தான் அநேகர் சாவர நேரம் வரும்போது, ஐயோ நான் இயேசுநாதருக்கு பின்னால் போனேன்னா நல்லா இருந்திருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இன்னொரு சபையில் செய்தி கொடுத்து முடித்தேன். ஒரு வயசான தாத்தா முன்னால் வந்தார், என் கையை குலுக்கி, கொள்ளாம்பிள்ளை செய்தி கொள்ளாம், நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டியே, நாங்கள் எல்லாம் லேட் ஆகி போனோம் இல்லையா? பரலோக செய்தி கேட்கும்போது அவருக்கு சங்கடம், நேரமே வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்க பார்த்து, இப்போ லேட்டாகி வந்து அப்படியா இப்படியான்னு ஆடிக்கிட்டு இருக்கு. சொல்ல புரியுதில்ல? ஒரு உணர்ச்சி வேணுங்க உங்களுக்கு. வந்துதான் உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நான் சில இடத்துல சொல்லுவேன், நம்ம கோயிலில் அந்த டைங் ஒரு கேப் விட்டு டைங்னு அடிப்பாங்கல்ல சிஎஸ்ஐ சர்ச்சில். நான் நாட்டேர் பேர் அங்கேருந்து வந்தவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த மணிச்சத்தம் அடிக்கடி கேட்டால் தான் நமக்கு பரலோக சிந்தை வரும் போல இருக்குது. இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நேரமே நமக்கு இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல இருக்கணும். நான் 15 வயசில் பைபிள் படித்து 19 வயசில் ஞானசானம் எடுத்துகிட்டு 25 வயசுக்குள்ளே ஊழியக்காரன் ஆகிட்டேன். இல்லையோ ஒரு தெளிவு இருந்தவங்க. அதனால தான் பேச எங்களுக்கு அந்த கிருபையை, அனுமதியை, அதிகாரத்தை தந்தார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரலோக சிந்தை இருக்குது. இல்லை பிரசங்க, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பாரம்லாம் இருக்குது, இதெல்லாம் தீரணும். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே உள்ள பாரம் ஒன்றுமே தீராது. எவனுக்காக தீர்ந்தா? அவன் ஜனாதிபதிகிட்ட கேளுங்க, உங்கள் பாரம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தான்னு கேட்டு பாருங்கள். பிரதமர்கிட்ட கேட்டுவாங்க. இல்லைன்னா வேண்டாமே, நம்ம முகேஷ் அம்பான்கிட்ட கேளுங்க, உங்கள் ப்ராப்ளம் இல்லை. ஐயோ எத்தனை கேஸ் இருக்குது கோர்ட்டில், அவன்கிட்ட கேட்டால் சொல்கிறோம். நாங்கள் கேஸ் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இல்லையா? இது பிரச்சனை தீரப்படாதுன்னு இந்த உலகம் வச்சுருக்குங்க. அதான் அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம், நான் சொல்லிவிடணும். அது ஆதியாகமம் 3:16 படித்தா, நீ பெருக வேதனை உண்டாக்குவேன், பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மண்ணுக்கு திரும்பும் வரைக்கும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் வசிப்பாங்க. சரிதானே? பூமியிலிருந்து எடுக்கப்பட்டா அது வரைக்கும் கஷ்டம்தான், அவன் ப்ராப்ளம் தீராதுன்னு சொல்லி தான் ஆகணும். ஏதோ சில விஷயத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சால் ஆண்டவருக்கு பின்னால் போயிடணும். சரியா? அப்படியே போய் ஓடி தப்பி போயிடணும், அவ்வளோதான். அதனால தான் பாரமானவிலே தள்ளி விட்டு ஓடணும்னு எபிரேயர் 12:1 சொல்லுது. பிரச்சனை தீரட்டுன்னு இருந்தால் மண்ணுக்கு போது தான் பிரச்சனை தீரும், அப்படி தான் சொல்லியிருக்கு. அது வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது, அவள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பார்கள். ஆமாம், அப்போ நமக்கு தெரியுதில்ல, நல்ல காலம் போயிட்டான் மனுஷன். இருந்தால் இன்னும் கஷ்டம்தான். கண்ணை மூடினா பிரச்சனை, ஆமாம் மூடிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதில்ல. அப்போ என்ன புரியுது? பிரச்சனை தீராது. ஏதாவது பிரச்சனை, உடலில் பிரச்சனை, இல்லைன்னா வேறு பிரச்சனை மாறி. அதனால் தயவுசெய்து பிரச்சனை எல்லாம் தீரட்டுன்னு காற்று கிடக்காத, பிரச்சனை தீராது. பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும். என்ன சொன்னீங்க? என்ன புரிஞ்சுங்க? அதான் சொன்னார்ல, அது வெளிப்படுத்தல் 21:4 கண்ணீர் யாவையும் எங்கே துடைக்க மாட்டாரா? துக்க நாட்கள் முடிஞ்சு போகலாம் பிரசங்க மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு துக்கம் முடிஞ்சது சொல்லியிருக்கு, அது முடியணும்னா பரலோகத்துக்கு போகணும். சரியா? இங்கே மாறி வருதானே செய்யுது. அதானே உண்மை. ஒன்று போனால் ஒன்று வருது. தேவ சாபம் சூழ்நிலை, சாத்தான் ஆட்சி செய்கிறாங்க. அதான் அந்த ஜெபம் நடத்தும்போது ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, போராட்டம் உண்டு. என்ன போராட்டம் அது? எபேசியர் 6:12
வான மண்டலங்களில் பொல்லாதாவியின் சேனைகளோட மனுஷ போராட்டம் உண்டு இல்லை? அப்போ போராட்டிக்கிட்டு தான் இருக்கணும். சாவர வரை யுத்த காலத்தில் ரெஸ்ட் எடுக்க முடியாது, தூங்க முடியாது. அந்த ட்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க, பதுங்கு குழி. அதுக்குள்ளே கொஞ்சம் போல் அப்படி அதுக்குள்ளே குண்டு இப்போ விழுதுன்னு தெரியாது. சரியா? ஸோ இது அதான் நல்ல போராட்டத்தை போராடு. அது 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்குள்ள, அதற்காகவே நீ அழைக்கும். இது ஒரு போராட்ட காலம் தானே? ஆமாம் பிரசங்காரு, வாழ்க்கை போராட்டம், வாழ்வாதார போராட்டம் இல்லையா? இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு போராடுறோம், எல்லா உயிரினங்களும் போராடுது. இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் போராட்டம் நடக்குது. ஆனால் ரெண்டையும் இழந்துடுறாங்களா? எந்த உயிரை பாதுகாக்க போராடினாங்களோ எல்லாரும் இழந்தாங்கல்ல. எல்லாரும், ஒருத்தரும் தப்பில்லை, டாக்டரும் தப்பில்லை, நோயாளியும் தப்பில்லை. இந்த சரீரத்தை பாதுகாக்க லட்சம் கோடி செலவாக்கி மண்ணில் வச்சதான் மிச்சம், தீயில கொளுத்தி சாம்பல் தண்ணியில் கரைச்சதான் மிச்சம். என்ன சொல்லுதிய? என்ன போராட்டம் போராட போறிய நீங்கள்? அதனால தான் நல்ல போராட்டம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்துக்கு போறக்குள்ள போராட்டத்தை போராடு. கொஞ்சம் உணர்ச்சியாக இருங்க, கொஞ்சம் உணர்வோட. நீங்கள் தான் உணர்வோடு இருக்கணும். அடியாக தர முடியும் உங்களுக்கு? அல்ல இல்லையா? உங்களுக்கு உணர்வு வேணும். அதுக்கு ஏசுநாதர் பிள்ளை என்னட்ட ஒரு பாட்டி சொல்லிச்சுது. நான் ஒரு 18-20 வயசு இருக்கவளை ஏசுநாதர் என்ன வராருன்னு சொன்னா அவள் பிரசங்கியார். எனக்கு வயசு இப்போ 75 தாண்டியாச்சு, இன்னும் ஏசுநாதர் வரையில. எப்படியா? அப்பவுமே ஏசுநாதர் போறாருன்னு சொன்னாவலாம், இன்னும் ஏசுநாதர் வரையிலையா? அந்த பாட்டி சொல்லுது. நான் சொன்னேன், பாட்டி அவர் வர வேண்டிய வேலை வருவார், அவருக்கு நிறைய காரியம் எல்லாம் கணக்கில் பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. முதல்ல நீங்கள் போகிற ரெடி ஆகுங்க. இப்போ 75 ஆனதே பெரிய காரியம், 35 40 போயிட்டுருக்கு இல்லையா? போயிட்டுருக்கு. அவர் வருவார். முதல்ல நீங்கள் போகிற ரெடி ஆகுங்க. உங்கள் கணக்கு இல்லையா பார்க்கணும். நம்ம ராத்திரி வரங்கன்னா காலையில் முழிச்சா தானே உண்டு. அப்படி இல்லையா? இப்போ நடப்பு பார்க்க இல்லையா? பரியாசத்தை பாருங்கள். ஆண்டவர் வருவார்னா அவருக்கு எத்தனை காரியம் பார்க்கணும். நமக்கு போகணுமே, போராட்டத்துக்கு போய் சேரணுமே, நல்ல மாதிரியாக வரணுமே, அந்த யோசனை அளவில் கிடையாது. இப்படி ஏதாவது சாசை சொல்லி முட்டாளாக்கி ஒரு நாள் எல்லாம் ஃபீஸ் வருவனோன்னு எல்லாம் தீரும். இல்லையா? அப்படி உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது பாருங்க. கொஞ்சம் உணர்ச்சி வேணாம். அப்படி தான் சொல்லியிருக்கு. அது மார்க் 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான்னு சொன்னார்ல. இயேசுநாதர் என்ன சொன்னார்? இழந்து போவான். சுவிசேஷ நிமித்தம் அதை இழந்து போகிறவன் நித்தியமாய் சொல்லியிருக்குல்ல. ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். அவரே 33 போயிருக்காரு. அப்புறம் நீங்கள் எப்படி என்ன செய்ய போகிறீங்க? யாரும் இங்கே கிடையாது. எல்லாரும் இயேசுநாதர்கிட்ட அற்புதம் வாங்கினவெல்லாம் செத்து போயிட்டாங்க. அதுவும் உண்மை. அற்புதம் தந்தேன், இப்போ சாவிலேருந்து எழுப்பினேன், இனி சாவாமல் தேசத்துக்கு போகிற ரெடியாயிரு. சரிதானே? அப்போது நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். இன்று ராத்திரி ஒன்று ஆத்மா ஒன்றை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து யாருடையதாகும்? இயேசுநாதர் சொன்ன வார்த்தையாகும். சரியா? யாக்கோபு 4:14 நாளாக நடப்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். யாருக்கும் தெரியுமா? ஒருத்தனை தெரியாது, ஜோசியக்காரனுக்கே தெரியாது. அவன் உலகத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் கணக்கு வரைவான், பட்டம் வரைவான், தனக்கு படத்தை வரைய தெரியாமல் போடுறான். இதுதான் வாழ்க்கை. அது உண்மை தானே? இதையா நம்ம மறைக்கணும்? இதையா ஒழிச்சு வைக்கணும்? அப்போ எப்போவுமே ரெடியாக இருக்கணும் இல்லையா? நாளை நமக்குள்ளது இல்லை இல்லையா? நீ பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாயின்னு சொல்லி எனக்கு இஸ்ரேலுக்கு சமாதானம் இல்லை, அடிச்சுட்டு கிடக்கானுவேன். இயேசுநாதரை இந்த ரத்தப்பள்ளியை எங்கே தலைக்கு மேலே வரட்டுன்னு சொன்னானுவன் இல்லையா? ஆனால் கிடக்கு எங்கோடி சமாதானம் வரும்? சில பாஸ்டர் மாதிரிலாம் இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டாவதான்னு சொன்ன ஒரு நாள் உண்டாகாது, பார்க்காண்டாம். இல்லை அது அந்த கிறிஸ்துவிட்ட மாட்டி பிறகு இயேசுநாதர் குத்தினவரை நோக்கி பார்க்கணும். அதுக்கு பிறகு கஷ்டம்தான். அப்படி தான் பைபிள் வசனம் சொல்லுது, சமாதானம் வராது. அதெல்லாம் சமாதானத்தை இழந்துட்டாங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கானவளை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார்ல. அன்னைக்கு அழுதார்ல, நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார்ல. அவங்க எங்கே இவனுக்கு ரத்தப்பள்ளி என் தலையில் இருக்கிறன்னு வாங்கி வச்சாங்க. எங்கேடி சமாதானம் வரும்? இல்லையா? அந்த பக்கம்லாம் போகாத, இயேசுநாதர் பக்கம் போங்க. சரியா? ஆமாம். அப்படியே நிறைய சொல்லி அப்புறம் பிள்ளையும் இயேசுநாதருக்கு பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையும் இல்லை, பவுலுக்கு பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையும் இல்லை. அது இன்னொரு பக்கம். இப்படி சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு நிலைமையெல்லாம் ரொம்ப சிக்கல் எல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம போகாண்டாம். நமக்கு இப்போ அதில் காரியம். சரி, ஆண்டவர் வச்சா அதே வச்சு தான் செய்யணும். ஒரு ஆளை கூப்பிட்டுட்டாருன்னா என்ன செய்யணும்? போனோம் இல்லையா? எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது இல்லையா? அப்போ நமக்கு ஒரு உணர்வு வேணும் பாருங்க. இப்படி தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. நான் பல இடத்துல நான் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்ல, அந்த பக்கம் ஒரு சிஎஸ்ஐ ஃபேமிலி, ஒரு பாஸ்டர் அங்கே உள்ள ஏதோ ப்ராப்ளத்துக்கு ஜோம் பண்ணுவார், போவார். அப்போ அவர் என்ன கூட்டிகிட்டு போவார். அப்போ நான் சொல்லுவேன், சும்மா ஒன்றும் அந்த செப ஒளியம்னு எல்லாம் நடத்திட்டோன்னா இருக்க முடியாது. ஆண்டவருடைய சுவிசேஷம் பேசணும். அப்படி தான் சொல்லியிருக்கு.
தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சரியா? வேற சபை வழி அவனும் கிடையாது. அதனால் சுவிசேஷம் பேசணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது வேண்டாம்னு சொல்ல, ஜெபிச்சு தான் ஆகணும். சரின்னு சொல்லி அப்படியே அப்பப்போ போகும்போது நான் சுவிசேஷத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்வேன், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் உலகம் நமக்கு ஒரு மலர் வளையம் தான் தரும். என்ன வளையம் தரும்? மலையாளத்தில் ரீத்து, தமிழில் மலர் வளையம் தானே, நம்ம ஊரில் மலர் வளையம் கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்வார், மரண பரியந்தம் உண்மையாரு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சரிதானே? உங்களுக்கு ஜீவ கிரீடம் வேணுமா, மலர் வளையம் வேணுமா அப்படின்னு பேசுவேன். இப்போ சில நாட்கள் பேசினேன், வேறு பல விஷயங்கள்லாம் பேசுவேன். சில வேளை இந்த வார்த்தை வரும், ஜீவ கிரீடம் வேணுமா, மலர் வளையம். நீங்கள் தான் யோசிக்கணும். அவர் ஜீவ கிரீடம் தர்றேங்கிறார், நித்திய ஜீவன் தர்றேங்கிறார். பிறகு அந்த பாஸ்டர் அந்த பக்கம் எனக்கு கூப்பிடலை, அந்த பக்கம் போகல. நாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், கூப்பிட்டா தானே போவேன். சில மாதங்கள்லாம் போயிட்டு ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷம் ஆயிடுச்சா. சரி, அப்புறம் அந்த பகுதி வழியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ கேட்டேன், இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் நம்ம வீட்டு கூட நடத்தோம்ல, அது என்னாச்சு அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், சாரி பாஸ்டர், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி மலர் வளையம்னு சொல்லுதீங்களாம். அது அந்த வீட்டம்மாவுக்கு பயமாக இருக்கும். கொள்ளாமா கதையை காட்டுடுங்க சொல்லுவீங்களாம், பயமாக இருக்குது. அந்த பிரசங்கனை அடிக்கடி மலர் வளையம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களை பரவ கூப்பிடல. சரி போட்டு, நல்லா இருந்துட்டு போட்டு, நல்லது தானே. சரி நல்லா இருக்கு அவ்வளோன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், அவைய இறந்து போனாவ, அவைய சபையார் வந்து மலர் வளையம் வச்சுட்டா. பார்த்தியா, இல்லை மலர் வளையம் வருது, மலர் வளையம் வருது, ஜீவனத்துக்கு தயாராகணும். அவைய என்ன பேசுகிறாரு, எனக்கும் தெரியாது. சொல்லி புரியுதா? மலர் வளையத்துக்கு பயந்தனால மலர் வளையம் வராமல இருந்து, அதாக விஷயம். பயந்தோன்னா சிலருக்கு பயமாக தான் இருக்குது. பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியா என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசின்னு பேர், 30 வரையும் 25 வரையும் விசுவாசி. என்ன சாவுன்னா பிரசங்காரு, இதையும் கடை குடுக்குடுன்னு அடித்து பிரசங்காரு, எனக்கு கூட்டத்துக்கு வருவேன்னு நினைக்கல பிரசங்காரு, எனக்கு புறப்படுங்க பிரசங்காரு. வயசு என்னாச்சு? வயசு 80 தாண்டி போயிட்டு இருக்கு பிரசங்காரு. கொள்ளாமா? என்ன சொல்லுதியா? 80 தாண்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் ஆண்டவர்கிட்ட போகிற ஒரு நிச்சயம் தைரியம் வரையிலான அந்த ஆளுவில் என்னத்தை சொல்லுது? புரியுதா? நான் அப்படி தான் பேசணும். நாங்கள் எத்தனை அனுபவம் பார்க்குது. இன்னும் குழந்தையா இத்தனை வருஷம் ஆனப்புறம் ஆண்டவர்கிட்ட போகணுமே, அதுக்கு தகுதி ஆகணுமே, அதுக்கு ரெடி ஆகணுமே, குடத்துக்கு போகணுமே, ஞாசம் எடுக்கணுமே, ஜோம் பண்ணணுமே, பரிசாக பண்ணணுமே. அந்த புத்தி வரையிலனா என்ன செய்யுது? இந்த அளவில் எங்கே கொண்டு வச்சது? இந்த அளவில் ஏசினார் கூட்டிகிட்டு போவாரா? சொல்லுங்கள். அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இல்லையே, நான் கொஞ்சம் பொறுப்பாக தான் பேசணும். எனக்கு தேவன் தந்த அதிகாரம் அது. அவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. புற கிடந்தா ஐயா போன்னு சத்தம் போடாதுங்க. நேரத்தை நல்ல காலத்தில் கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடு. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை தேடு. பிறகு எனக்கு பிரியமானவர்கள் இல்லை. அவன் சில ஆளுவா அப்படித்தான். பிறகு இப்போ முடியலவா சார், ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே ஒரு கிடக்கு. நல்ல காலத்தில் தேடையில இல்லையா? சில சமயங்கள் நமக்கு நல்லா இருக்கும், ஃபேவராக இருக்கும். பிறகு பண்டாட்டி ஒரு பக்கம் இழுப்பான், பிள்ளைகள் ஒரு பக்கம் இழுக்கும், மாப்பிள்ளை ஒரு பக்கம் இழுப்பான்ட்டு சரியான விலங்கு. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டதுன்னு கவிஞம் படுற மாதிரி 1000 விலங்கில் கட்டின பிறகு இப்போ விலங்கில் போட்டிருக்கு பிரசங்க யார். இப்போ எனக்கு அசைய முடியல. நல்ல காலத்தில் அசைஞ்சிருக்கலாம் இல்லை, ஆண்டவருக்கு 4 போயிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் நேர்த்தியா இப்படி எனக்கு ஒரு ஆளை தந்துட்டார், ஒரு பொட்டாட்டியை தந்துட்டார், ஒரு மாப்பிள்ளையை தந்துட்டார். உனக்கு தகுதிக்கேற்ப தான் அவனுக்கு தந்துருப்பார். அல்ல இல்லையா? நேரத்தை நீ ஆண்டவரை தேடி நாங்கள் எல்லாம் தேவச்சித்தம் செஞ்சதுனால அதுக்கு ஏற்ப செஞ்சார். அல்ல இல்லையா? ஆமாம், அவருக்கு பிள்ளைகளுக்கு அவருக்கு ஏற்ப செஞ்சார். நீ வட்டங்கரைக்கு நடந்தோன்னா அதுக்கு ஏற்ப நடந்து, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? புரியுதா நான் சொல்லுது? ஆண்டவர் இப்படி ஆக்கி போட்டார். நம்ம எல்லாம் பயங்கர யோபோட பரிசுத்தவான்கள் மாதிரி பேசப்படாது. அல்ல இல்லையா? நம்ம தகுதியை நம்ம பார்க்கணும். நாங்கள் பாச சம்மந்தம் பார்க்கணும், அப்படி பார்க்கணும், என் பிள்ளை அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்லாம் கதை சொல்லுவாள். நான் சொல்லுவேன், ஏய் அதுக்கு தகுதிக்கு ஏற்ப தான் ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய முடியும். அல்ல இல்லையா? நீங்கள் மிஞ்சி ஒன்றும் சிந்திக்கப்படாது. நல்லா செய்யணும்னா நீ மேலே தகுதிப்படு. அதுக்கேற்ப தகுதிப்பட்டால் ஆண்டவர் பாரு என் கையில் இருக்குது. அது யோவான் 10:27-28 நாடு என் சத்தம் கேட்குது, எனக்கு பின் செல்லுகிறது, அவைகளை தான் நான் அறிஞ்சிருக்கேன், வேறு ஆளை தெரியாது, அவைகளை என் கையில் வச்சுருக்கேன், அவைகளை ஒருவனை பறிச்சு கொள்வதில்லை, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் சொல்லியிருக்கான். இந்த அனுபவத்தில் வந்தால் ஆண்டவர் புறப்படுப்பார். நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம புறப்படுப்போம், அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு எடுக்க மாட்டோம் இல்லையா? அவ்வளோ இது நடக்கிறது கிடையாது பாருங்க. குறிப்பு பார்த்து சொல்லுங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, அங்கே இருக்கான்னு சொல்லுங்க. பாஸ்டர்மாரெலாம் நீ குறி சொல்லணும், சொல்லுன்னா கொடுத்துக்கிற மாட்டோம். ஆமாம், ஆண்டவரை தேடு, தேவச்சித்தஞ்சி அவருடைய பாகத்தில் அவருடைய அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த காலத்தில் அடங்கி இருக்கணும். அது ஒருத்தருக்க வேண்டாம். அல்ல இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை வரணும்னா குறி சொல்லணும். உடனே சோம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி தரணும். மந்திரவாதி மாதிரி அப்படியாக நினச்சிடுது. நம்ம தேவச்சித்தஞ்சி ஆண்டாமா, ஆண்டவருடைய பாகத்தில் இருக்காண்டாமா,
அவர் செஞ்சால் அவரெல்லாம் பார்க்குறார். இருதயத்தை பார்க்குற தேவன். அது அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை பார்க்குற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல் அவர்களுக்கு கொடுத்து சாட்சி கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். அப்போ இருதயத்தை கவனிக்கிறாரா அவர்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாத பரவாயில்ல இருக்கா? நம்ம உண்மை எப்படி? நம்ம இருதயம் எப்படி? கூட்டத்தில் பாம்போல இருப்போம், குருசடியில் போய் இருக்கிற மாதிரி, அங்கே போய் ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிடுவோம். ஆனால் தேவை சித்தம் செய்ய மாட்டான். அதாவது யோவான் 2:5 அது மரியா, ஏசுவன் தாய் மரியா என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் நின்றுட்டு ரசம் இல்லை அப்படின்னு மரியாட்ட கேட்டிருக்கா. அப்போ மரியா நேராக ஏசுனார்கிட்ட வந்திருக்கா. அப்போ ஏசு ஒரு வேளை அந்த காலத்தில் வீட்டில் இருந்த காலத்தில் அற்பங்களை செஞ்சுருக்கலாம். கேட்டால் ஏசு சொல்லுவார், என் வேலை இன்னும் வரல. என் வேலை இன்னும் ஏன் வரையில? ஏற்கனவே 12ஆவது வயசில் ஒரு வில்லங்கமான காரியம் நடந்து போச்சு. திருவிழாக்கு போனாவ இல்லையா, பண்டிகை. அங்கே போனாக்கில் இவையெல்லாம் தேன்குளெல்லாம் முறக்கம் வாங்கி சுற்றிக்கிட்டே நடந்திருக்காவ. யார்? மரியா, மற்றவியெல்லாம். ஏசுநாதர் நேரடியாக அங்கே போயிட்டார், பிரசங்க மாதிரி இருக்கிற இடத்துல இல்லையா, அந்த அன்னைக்கு இருந்த போதவர்கள் இல்லையா, அவர்கள்ட்ட வேதபாரர்கள்ட்ட போய் அங்கே போய் வேத தியானம் இவைய தேன்குழல் வாங்கிட்டு நடந்திருக்காவ கிழக்காம்பட்டியம். பிறகு பயலையும் விட்டுட்டு அவைய இறங்கி வந்தாச்சு. தேன்குழல் தின்னு பயலாம் வந்தாச்சு. இந்த பயம் கூட வந்தானே உள்ள கவனிக்கல. அப்புறம் தான் பையனை கூட்டத்தில் வருவான், எல்லாம் அவன் சும்மா கிடப்பான் வருவான். பிறகு பார்த்தா ஆளை காணையில். பிறகு தேடிட்டு தேவாலயத்துக்கு போனாங்க. நான் பைபிளில் இருக்க சொல்லிருக்கேன். ஓகே, அங்கே போனால் இயேசுநாதர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். ஆமாம், இவையே இருக்க வேண்டிய தேன்குழல் பக்கம் நின்றுருக்காத அவர் பைபிள் வேத வசனம் பேசி நிற்கார். அந்த அம்மா கேட்குது, மகனே ஏன் இப்படி செஞ்சாய்? நானும் உன் தகப்பனும் ரொம்ப சங்கடப்பட்டு தேடணும், எப்படியா கவலையோடு உண்மை தேடினோமே, ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்குறாங்கல்ல. இல்லை தெரிஞ்சதானே உங்களுக்கு? தெரியால, பைபிள் கண்டென்ட் தான். இப்போ ஓன அடுப்பு நேரம் போயிடணும். சரி, அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் என்னை தெரியாதா? பைபிள் படித்தா இல்லையா? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவழியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? யோசேப்பு எனக்கு அப்பாயின்னு அவன்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்காரு. கேள்வியதாக புரியுதா? தேவதூதன் சம்மனசா தேவதூதன் அவன் பேசினான்ல, மரியாள்கிட்ட என்ன பேசுகிறான்? பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும், ஒரு தேவகுமாரன் பிறக்கும், அவன் தேவகுமாரன் இல்லையா? பரிசுத்தாவின் வல்ல மேலால பிறக்கிற தேவகுமாரன் இல்லையா சொல்லியிருந்து. யோசேப்பு அப்பனா எனக்கு, எனக்கு அப்பனை நல்லா தேடணும் கொள்ளலாம் கதை. நான் என்ன அனுப்பின பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நான் தேன்குழல் வாங்கி தின்னுக்கா வந்தேன், சுத்தக்கா வந்தேன், நான் கொள்ளாமே கதை அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த பிள்ளை வில்லங்கமான பிள்ளை தான். இதுக்கிட்ட போய் நம்ம சொல்லி ஒன்றும் நடக்காது இல்லையா? இல்லையோ, நடக்காது. அவர் எனக்கு வேலை வரையில எனக்கு அப்பா பேசிட்டு, எனக்கு அப்பா இங்கே யோசிப்பு கிடையாது, அவர் பரலோகத்தில் இருக்கார், அவர் சொல்லுவ மாதிரி தான் செய்வேன், நீங்கள் சொல்லுவ மாதிரி நடக்காது. இதுதான் அந்த சப்ஜெக்ட். அப்போ இந்த அம்மா வழங்கிட்டு அவர்கிட்ட போய் நம்ம காரியம் சாதிக்க முடியாதுன்னு வழங்கிட்டோன்னா அங்கே வேலைக்காரர்கிட்ட போய், நான் இப்படி என்ன சுற்றி வராதிங்க, நான் சொன்னால் நீ யார், நான் எனக்கு அப்பன் சொல்லுதான் கேட்பேன்னு சொல்லுவார். நீங்கள் போய் அவர்கிட்ட நின்றுடுங்க. அவர்கிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி எழுதியிருக்கா. இந்த ஆளும் எல்லாம் எங்கே கடந்து சுற்றுவாவ? நான் பிறந்தங்க நிறைய இடத்துல பண்ணுவேன். எங்கே கடந்து சுற்றுவியா நீங்கள்? அவங்க உயிரோடு இருக்க வேலையை ஒன்றும் சாதிக்க முடியலை. அவர்கிட்ட போய் பேசுங்கடே காரியம், அவன் நான் போகிறேன், அவ இறங்கி போயாச்சு. சரியா? பிறகு மரியா அங்கே அதை பரிசுத்தாவி பிறகு இருந்திருக்காவ. அப்போஸ்தலர் 1:14 ஜோம் பண்ணி பரிசுத்தாவிக்கு காத்திருந்து ஜோம் பண்ண இடத்துல மரியா இருந்திருக்காவ. அப்போஸ்தலர் திருத்துதர் பண்ணி 1:14. அது அப்புறம் எங்கே போனாவன்னு தெரியலை, என்ன ஊழியம் செய்தாவன்னு தெரியலை. யாரும் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு போய் எங்கே சொன்னதாகவும் நான் எல்லா விதம் வச்சுருக்கேன், கத்தோலிக்க விதம் வச்சுருக்கேன், அதுலேயும் இல்லை. இந்த அளவு முழுத்திலையும் எங்களுக்கு வச்சுட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ள எங்களுக்கு என்ன கதையா, என்ன சொல்லு இந்த பாவங்களை என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் அம்மா சொல்லியாச்சு, அவர் என்ன சொல்லு அதெல்லாம் செய்யுங்க. அது மற்ற 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் யார்கிட்ட? இயேசுட்டையா? அதான் இயேசுட்ட அம்மாட்டையா? அண்ணன் தம்பி மாறிட்டையோ? ஆமாம், புனிதர்கள்னு நிறைய பேர் இருக்காங்களாம் இல்லையா? இயேசு இருக்கதான் சொல்கிறோம். எங்கிட்ட வானிலே கூப்பிட்டாரு, நீங்கள் வேற இருந்து வட்டம் கிடக்காதே என்கிட்ட வா என்ற ஒரு காரியம் அது சொல்லியிருக்கு. நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். அடுத்தது சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஏசுநாதர்கிட்ட படித்தா பிளாச்சிய அல்ல இல்லையா? அது 14:6
நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில், சரிதானே, இயேசுநாதர் ஒருத்தர் தானே பிதாவாகிய தேவனோட வழிபாடுறதில் இருக்கிறார். அவருக்கு அண்ணன் தம்பி அம்மா சித்தப்பா மாமா வருதுனா இல்லையா? அங்கே இருக்கா பைபிளில் எங்கேயாவது? அவர் ஒருத்தர் தான் போயிருக்காரு அங்கே, உயிரோட எழுந்து அங்கே போய் இருக்கார். பின்ன மற்ற ஆளுகளுக்கு இனத்துக்கு கூப்பிடணும், அப்போ இயேசுவை தான் கூப்பிடணும். இயேசு இருக்க இடத்துக்கு போனோன்னா வேறு வழி கிடையாது இல்லையா? நான் தான் வழின்னு சொல்லியாச்சு. இப்போ வேறு வழியெல்லாம் இருக்குன்னு சொல்லலை. இதெல்லாம் நமக்கு தெரியலை பாருங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கொடுக்காமல் நடந்துக்கிட்டு நீ இயேசு வந்து கூட்டிகிட்டு போவார்னா எப்படி கூப்பிடுது சொல்லுங்கள்? அப்போ ஆண்டவர் சொல்லுறது கேட்குறீங்களா? அவருக்கு மாதிரி சீசத்துவம். ஒரு இடத்துல ஒரு ஓகே வாரதை சொல்லு, எனக்கு யார் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே, யாருக்காவது பயன்படும், சரி வாரது போவோம். ஒரு கத்தோலிக்க ஃபேமிலி, அவர் நல்ல வசதியானவர், வெளிநாட்டிலெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவர். அவர் சில பிரச்சனைகள் வந்து இந்த பக்கம் ஒரு பாரம்பரியமாக கத்தோலிக்கம் ரொம்ப வருஷம், அவருக்கு என்னமோ அதில் போனால் சரி வராதுன்னு சொல்லி அவங்க மனைவி மூலம் வேறு சில இடங்களுக்கு போகிறாங்க. திறந்த வாசல் அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அங்கெல்லாம் சுற்றிருக்கான். ஸோ இவருக்கும் ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடணுன்ற ஒரு வளர்ச்சி வந்து வீட்டில் எல்லாம் இருந்து நல்லா பாட்டு பாடுவாராம். பாட்டு பாடி சத்தமாக ஜெபம் பண்ணுவாராம். இவர் நினச்ச மாதிரி சில காரியெல்லாம் நடக்கலை, பிரச்சனை இல்லாத போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணக்கு ஒரு பாஸ்டர் போவார், என்னை கூட்டிகிட்டு போனார். சுவிசேஷ ரீதியில் நான் பேசுவேன். அந்த தகப்பனார் சொல்லுவார், நான் எவ்வளோ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன், எவ்வளவு பாட்டு பாடுறேன், எல்லாம் செய்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடையாது அப்படின்னு பயங்கர டென்ஷனில் இருக்கார். மனுஷன் ரொம்ப டென்ஷனில் இருக்கார். இதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். சார் சரி, அது நான் தேவனுடைய பிள்ளை தானே, நான் கேட்டால் ஏன் தெரியல அப்படின்னு அதுக்கு அவருக்கு ஆர்கியூமெண்ட். நான் கேட்டேன், ஓகே சார், நீங்கள் அடிக்கடி நான் தேவைப்பிள்ளை தானே ஏன் கேட்டால் தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தேவைப்பிள்ளைன்னு சொல்லுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன அத்தாட்சி வச்சுருக்கேன்னு கேட்டேன். சொல்லுது புரிஞ்சா? தேவைப்பிள்ளை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன அத்தாட்சி வச்சுருக்கிறியே அப்படின்னு. அவர் கொஞ்சம் நான் 4 தலைமுறை கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தவன், என்ன பார்த்து இப்படி காட்டிட்டியே, நான் தேவைப்பிள்ளை இல்லையா? இதாக அவருக்கு நியாயம். சரி இருக்கட்டும் சார், நீங்கள் நியாயம் சொல்லுங்கள். 4 தலைமுறை கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவன் இல்லைன்னா ஏதோ ஒரு திருச்சபையை சேர்ந்தவன் என்னன்னா அவன் தேவைப்பிள்ளைன்னு இங்கே எழுதியிருக்கா, இங்கே எங்கேயா இருக்கா? இல்லையா? அதுக்கு ஒரு முறையான, நீங்கள் நல்லா படித்தவங்க சார் சொன்னால் மனுஷன் திணறி போனார். அப்போ நான் சரி உங்களுக்கு தெரியல, விவிலியம் இருக்குல்ல, உங்கள் வீட்டில் விவிலியத்தை எடுங்க, நான் சொல்கிறேன் தேவைப்பிள்ளை யாருங்கிறத பார்த்துருவோம். முதலாவது நீங்கள் வந்து மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் சீசர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் என்ன வார்த்தை சீசராக்கியா பக்தராக்கியா? மற்ற இல்லைல்ல, 4:1 சீசராக்கி ஞானஸ்நானம் இயேசு கொடுத்தாரு இருக்கு யோவான். சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இயேசுக்கு சீசர் ஆனியலான்னு கேட்டேன். ரொம்ப சிம்பிள் தானுங்க, இது வட்டங்கரை காண்டம்ல. நீங்கள் திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்தாச்சுன்னா சீசர்கள் பெருகினார்கள். அந்தியோக்கியாவில் தான் சீசர்களுக்கு கிறிஸ்தவருங்கிற பேர் உண்டாயிட்டுலாம் நிறைய இருக்குது, சிசிஎல். நீங்கள் இயேசுக்கு சீசர் ஆனீங்களான்னு ரொம்ப கூலாக கேட்டேன். பார்த்தாரு, இயேசுக்கு சீசரா அப்படின்னா அது இயேசு சொன்ன மாதிரி நடக்கிறது, இயேசு நடந்த மாதிரி நடக்கிறது, அவருடைய மாதிரியில் நடக்கிறது, அவருடைய சீடல் சொன்ன மாதிரி அவர் பின்பற்றுறது, சரிதானுங்களா? இயேசு சீசர்னா இயேசு பின்பற்று. அது எப்படி அவருக்கு தெய்வம் அங்கே, அவருக்கு நாம் எப்படிங்க சீசராக முடியும்? நாம் அவரை ஆராதிப்போம், தொழுகை செய்வோம். நீங்கள் வசனம் பைபிளை திருத்தப்படாது, இங்கே சீசராக தான் சொல்லியிருக்கு. சீசராகி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்கு, சீசர் ஆனாங்கள்லாம் எழுதியிருக்கு. அது அப்படி இப்படின்னாரு. நோ, அப்போ நீங்கள் சீசர் ஆகலைங்கிறது கன்ஃபார்ம்டு. அப்போ இயேசுக்கு சீசர் ஆகலைன்னா அவர் சொல்கிறார் உங்களை எனக்கு தெரியாது. அதான் யோவான் 10:27, என் நாடு என் சத்தம் கேட்கணும், என் பின்னால் வரணும், அவைகளை தான் அறிஞ்சிருக்கேன், வேற ஆள தெரியாது, நான் அவளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து யோவான் 14:6 சொல்லுது, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், என் வசனம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. 9வது வசனம் அழகாக சொல்லும், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அந்த வார்த்தை அங்கே இருக்கா? ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என் சீசர்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வசனத்தில் நடக்கிறவர்களாக, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக புறப்படுப்பேன், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இயேசுக்கு சீசத்துவம் தெரியவே இல்லை, ஐடியாவே இல்லை. ஸோ நீங்கள் தேவ பிள்ளைன்னு உரிமை கோர முடியாது, நம்பர் 1. செகண்ட்லி, கவனிக்கிறீங்களா? இயேசு ஞானஸ்நானம் பட்டு கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ல, இறங்கினது மாதிரி இறங்கினார். அதான் சரியான டிரான்ஸ்லேட்ரேஷன். அவர் இறங்கி என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல்
சரிதானுங்களா? அப்போ அதுக்கு முன்னே நேசகுமாரன் இல்லையா? குமாரன் தான். இப்போ தான் சாட்சி கொடுக்குறாரு. சாட்சி கொடுத்தாருல. அப்போ இயேசுவை குறித்து பரலோக தேவன் சாட்சி கொடுத்தாரா? கொடுத்தார். வச்சுருங்க. அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவி சாட்சி. அப்போ இயேசுவுக்கு ஆவியானவர் வந்து இறங்கி சாட்சி கொடுத்தார். மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை குறித்து என்ன செஞ்சார்? சாட்சி கொடுத்தார். அது 15:8-9 அப்போஸ்தலரில் இருதயத்தை பார்க்கிற தேவன் விசுவாசத்தினாலே சுத்தமாக்கி நமக்கு பரிசுத்தாவி தந்த போல அவர்களுக்கும் கொடுத்து நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். நமக்கு அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அங்கேயே இருக்குது. சரியா? அது வந்து ரோமர் 8:14 இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவ பிள்ளைன்னு எழுதியிருக்குல்ல. எல்லா விவிலியத்திலும் இருக்குது. இப்போ நேரம் இல்லை, வேணா அங்கேயே வச்சுருக்கேன், எல்லாம் வாசி காட்டியிருப்பேன். சரி, அவர் தேவன் யாரை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். சரிதானே? முத்திரை அது எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை தூக்கப்படும். சரி, அப்போ தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரான்னு கேட்டேன். அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு. அவருக்கு ஒன்றுமே ஓடலை, எல்லாம் விவிலியத்தில் தான் இருக்குது. நான் ஒன்றும் நோட் ஒன்றும் எழுதி ஒன்றும் கொண்டுறையில. இயேசு சீசர் ஆவியில் பரிசுத்த ஆவியாக தேவன் முத்திரை போட்டு தேவ பிள்ளைங்கிற சாட்சியும் கொடுக்கல. அப்புறம் எப்படியாக நீங்கள் தேவ பிள்ளைன்னு சொன்னீங்க? அவருக்கு ரொம்ப பிரச்சனை, சிக்கல் ஆகிப்போச்சு. அது அங்கே இங்கே இன்னும் நபர் இங்கே இருக்கிறது தான் சொல்லணும். நீங்கள் வேறு கதையெல்லாம் பேசக்கூடாது. வழியில் போகிறோம் வரவன் கதை நிறைய பேசுவானுவேன், அதெல்லாம் பேசலை. இதுதான் வீட்டில் வச்சுருக்கீங்க. நான் வந்து சர்ச் ஆஃப் இந்தியா CSI அது சர்வலோகாதிவா நமஸ்காரம் பாட்டு கேட்குறீங்க. அது என்னுடைய பாட்டனார், இந்த பாட்டு எழுதுனது. நான் அவருக்கு பேரன். சரி, அப்போ அங்கே ஒரு நம்பிக்கை உண்டு. என்னென்னா யோவான் 3:16 அவருடைய நாமத்தின் மேல் தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது யோவான் 1:14 அது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படின்னு வசனம் போது ஏற்றுக்கொண்டுள்ள திருவையோ பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன், அப்போது தேவ பிள்ளை ஆகிட்டேன் அங்கே இருந்த நம்பிக்கை. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தேவ பிள்ளை ஆகிட்டேன், இயேசு தேவகுமாரன் ஆனால தேவ பிள்ளை ஆகிட்டேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இதுதான் அவங்க நம்பிக்கை. சரி, அப்படின்னா லூக்கா 4:41 சொல்லுது, பிசாசுகள் இயேசுவை பார்த்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அறிக்கையிட்டு ஓடி போயிட்டுன்னு இருக்குது. சரிதானே? அது லூக்கா 8:28 லேகியோன் இல்லையா, 6000 பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தர் இருந்தார்ல, அவனை இயேசுகிட்ட சொல்கிறான், இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்னன்னு சொல்லி சத்தம் போடுறான். நல்லா கவனிக்கணும், மனிதர்களும் இயேசு தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாங்களாம், இவங்க தேவ பிள்ளை ஆகிட்டாங்களாம், அவங்க நம்புகிறாங்க. இப்போ பிசாசம் இயேசு தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கணும், தேவ பிள்ளை ஆகணும் இல்லை, என்ன சொல்கிறீங்க? அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவங்களுக்கு சொர்க்கம் கொடுத்தா இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிச்சா பிசாசுகளுக்கும் பரலோகம் கொடுக்கணும்ல, என்ன சொல்கிறீங்க? தப்பு. இது வசனம், டைட்டில், தலைப்பு வசனம். அந்த வசனம் 1:14 சொல்லுதில்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாத அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்குது. அது வந்து யோவான் 17:6 நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாருன்னு இருக்கும். அந்த வசனம் அங்கே இருக்கும். சரியா? என் வார்த்தைகளை உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இயேசுனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிதானே? யோவான் 12:48 என்னை தள்ளி என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நான். அப்போ இயேசுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய உபதேச போதனைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர் காட்டின மாதிரியை ஏற்றுக்கொள்கிறீர்களா? 1:2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி வச்சுட்டு போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடி நடக்கணும். எல்லாம் விவிலிய வருது தான், ஒன்றுமே செய்யலை. தேவைப்பிள்ளைன்னா எப்படிங்க வரும்? புரியுதா நான் சொல்கிறது? இப்படி தான் நம்ம கற்பனைக்கு ஒவ்வொன்றா கற்பனை பண்ணிக்கிறோம். காரியம் வரும்போது மாட்டிக்க போகிறோம். தயவு செய்து அன்பின் தேவ பிள்ளைகளே, எனக்கு சமயம் முடிய போகுது. இதெல்லாம் நீங்கள் இந்த நாட்களில் சரியாக உணரணும். இந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு அவர் அந்த அம்மா சொன்ன மாதிரி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படி செய்யுங்க. நான் சாந்த மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொண்டா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொன்ன வசனம் நியாயம் தீக்கும். என் வசனத்தில் நடக்காத ஆளில் எப்படி அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இந்த நாளில் ஒரு விழிப்புணர்வு வரட்டு. பேக்கி நோக்கி வந்து ஓடிட்டு போகாதுங்க. பாஸ்டர்மார் கொஞ்சம் மென்மையாக போவாங்க.
ஆனால் அந்த சபை நடத்துகிற பாஸ்டர் அப்படி தான் போகணும், அப்படி ரொம்ப போவாங்க. நாங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக பேசணும், அது எங்களுக்கு தெய்வம் தந்த அழைப்பு வேலை. இல்லையா? நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துருங்க, இதெல்லாம் போக முடியாது. அவர் சொன்ன, அவர் காட்டின மாதிரியில் நடக்கும்படி, அப்போஸ்தலருடைய மாதிரி இல்லையா, நீங்கள் நான் கட்டளையிட்ட உபதேசம் பண்ணலாம் சொல்லியிருக்கு. ஒரு சப்மிட் பண்ணுங்கள், அதில் எந்த விஷயத்தில் குறை இருக்குன்னு பாருங்கள். இயேசு சொன்ன வசனங்களை வாசிக்கும்போது தெரியும், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், தன்மை இருக்கா? அப்போஸ்தலர் பேதுருவும் பவுலும் அங்கே போய் சுற்றிக்கிட்டே நிற்பாங்க. பேதுரு சொல்லுவதும் கேட்கறது கிடையாது, பவுல் சொல்லுவதையும் கேட்கறது கிடையாது, முளத்திரி எழுதி வச்சுட்டு நிற்காது. இப்போ புரியுது இல்லையா அவங்களுக்கு? எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வசனத்தில் நடக்க போனீங்கன்னா அவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும், முத்திரை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் தான் கொடுக்கணும். அது இந்த பரிசுத்த ஆவி தான் நம்மை இயேசு வரும்போது அவருடைய சரீரத்துக்குப்பா என்ன செய்யும்? மறுரூபப்படுத்தும். இங்கேயே மறுரூபப்படுத்திடும், கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்கிறோம். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி, அது 2 Corinthians 3:18 எல்லாம் வாசிக்கிறோம். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்புறம் இயேசு வரும்போது ஒரு இமைப்பொழுதில் அது மறுரூபப்படுத்தும். இந்த அனுபவம் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இயேசு வருகிறார், நான் இருக்கிற இடத்துல இருக்கிறவனமாய் கூட்டிகிட்டு போவேன், மகிமையெல்லாம் கொடுப்பேன்லாம் சொல்லியிருக்கார். அவர் சொன்னாலும் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு அவருடைய வசனங்களுக்கும் உபதேசக்கும் மாதிரிக்கும் உண்மை உள்ளவரை நீங்கள் பார்த்துருங்க. இந்த காலத்தை வீணாக்காதங்க, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இது ஒரு சபைக்கு உபதேசம் கிடையாதுங்க, ஒரு சங்கத்துக்கு உபதேசம் கிடையாது, உங்கள் ஆத்மாவுக்கு காரியம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த அனுபவம் வேணும்னா நீங்கள் இந்த வழியில் போகணும். அதுக்கு இப்படி அங்கங்கே வச்சு நாங்கள் சொல்கிறோம். பெரிய கோபுரம் ஒன்றும் கிடையாது, பெரிய கோபுரம் வச்சதுனால ஒன்றும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. அதான் முடிச்சிடுறேன், நான் டைம் முடிச்சிருச்சு, அதை சொல்லிடுறேன். அது லூக்கா 16:19 2 பேர் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒருத்தன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன். அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. அவன் போகிற சபையும் பெரிய கோபுரம் வச்ச சபையாக தான் இருந்திருக்கணும். பெரிய சபைக்கு தானே போவான், அவன் சின்ன சபைக்கு போக மாட்டான் இல்லையா? பணக்காரன் பணம் உள்ள சபைக்கு தான் போவான். ஆடம்பர சபையை ஆடம்பரமாக மாற்றிடுவான். பாருங்க, நிறைய பார்க்குறோம். இன்னொருத்தன் லாசரு, தெரியும் இல்லையா, ரோட்டில் கிடந்த பிச்சைக்காரன். அப்போ அவன் நினச்சிக்கிட்டது கடவுள் என்னோட கூட இருக்கிறாருன்னு. இவனுக்கு அப்படி நினைக்க சான்ஸ் இல்லை. ஆனால் என்ன நடந்துன்னு கேட்டால், ரெண்டு பேரும் மரித்தார்களா? அந்த ஐஸ்வர்யம் எங்கே போனான்? பாதாளத்திலே. பெரிய கோயிலுக்கு போனவன், பெரிய காரில் போனவன், பெரிய கடவுள் கூட இருக்கான்னு அவன் என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு, இப்படி தான் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். கண்ணை முடுற கதை வேறு. பிறகு இங்கே ஒட்டிடுறது, விண்ணக வாழ்வின் 14ஆம் நாள். யாரு கண்டது? அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரா 14 நாள் சொர்க்கத்தில் இருக்கான்னு? கள்ளத்தனம், கோயிலுக்கே போயிருக்க மாட்டார் சில ஆளுவை. பயங்கரமாக விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. இது உண்மையா? நீங்கள் சொல்லுங்கள், தெரியுமா? இயேசுநாதத்தோட ஒருத்தர் விண்ணகத்துக்கு போகல, பரதீஸ்வர போகிறாங்க. அல்ல இல்லையா? அப்படியே மூழ்கிட்டோம். இதெல்லாம் ஏமாறாதங்க தயவு செய்து. கண்ணை மூடனா கதை கந்தலாயிடும், தலைகளை மாறிடும். இங்கே மேலே நினைக்கிறவங்க கீழே இருப்பாங்க, கீழே நினைக்கிறவங்க மேலே இருப்பாங்க. இயேசுநாதர் 2 கள்ளமாருக்கு நடுவில் தொங்குறாருங்க. அவர் இப்போ பிதாவாகி தேவனோட வலது பார்சலில் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அற்பமான நிலையில் இருந்தாங்க. அவங்க சொல்வார், சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருவீர்கள்னு சொல்கிறார். இப்போ புரியுதில்ல? இந்த உலகத்தின் கதை வேறு, கண்ணை முடன புறம் நடக்கிற கதை வேறு. ஒருத்தரை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியாது. இதுவே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம். இப்போமே ரட்சிப்பு தேடிவிடுங்க. சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறோம், சரியா? எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நாங்கள் ஆண்டு விட்டு போயிடுவோம். ஆக அன்புக்குரியவர்களே, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறவனுமாய் சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொன்ன ஆண்டோட வார்த்தையை கேட்டீர்கள். இந்த வார்த்தையின்படி நடந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.